நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தமிழ்நாடு இணையம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயில் Note 5 அதோட அன்பாக்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயில் Note 5 இதோட டிஸ்பிளே சைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 5.9 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. 18.9 ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வெர்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 625 கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எம்ஏஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பயும் போல் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 days பேட்டரி லைஃப் நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணால் தான் தெரியும் அது 2 days நிற்கிதா இல்லை 1 days நிற்கிதா அப்படின்றது தெரியும். ஆனால் மேக்ஸிமம் எம்ஐ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ பேட்டரி பேக்கப் நல்லா நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது என்ன கலர் அப்படின்னா பிளாக் கலரு, கோல்டு கலரு, லேக் ப்ளூ அண்ட் ரோஸ் கோல்டு. ஸோ இந்த 4 கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே உங்களுக்கு அந்த டிஸ்பிளே சைஸே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம மொபைல் பாக்ஸிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வழக்கம் போல் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 amp சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜிம் இசெக்ட்ரு கைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு சூப்பரான பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பழைய எம்ஐயில் ஃபுல்லாமே இது மாதிரி எதுவும் கொடுக்குறது கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது நல்லா சூப்பராகவே இருக்குது. இதில் ஸோ இது பேக் பாடி நல்லா சூப்பராக இருக்குது. பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதில் சிங்கிள் கேமரா மட்டுமே இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 14nm Snapdragon 625 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கேம் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றபடி விஷுவல் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.